ஹவுஸ் ஷிஃப்டிங் அஸ் அ மினிமலிஸ்ட் அதான் இந்த வீடியோவில் ஆக்சுவலி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு நியூ வீட்டுக்கு வந்து நான் போகிறேன். ஓகேங்களா? இந்த டைமில் தான் நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எப்படிடா இவ்வளோ திங்ஸ் நம்ம அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ஒரு பிஜிலேருந்து இன்னொரு பிஜிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இன்னொரு ஒர்க் பிளேஸ்லேருந்து போகும்போது எப்போவாச்சும் ஒரு டைம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. அப்போ என்னடா இவ்வளோ பொருள் இருக்கே, என்ன இது எப்படி நம்ம தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. என்னோடய ஹஸ்பண்டுமே வந்துட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து நிறைய வந்து ஷிஃப்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போதும் நான் ஒரு மினிமலிஸ்ட்டாக இருந்தும் கூட இவ்வளோ பொருள் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப மலைப்பாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இன்னுமே வந்து நான் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னென்னா, டிஸ்கார்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் தேவை. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொருள் நமக்கு தேவையில்லையா, இது திருப்பி அங்கே கொண்டு போய் குப்பை மாதிரி வச்சுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படி யோசிச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டே போயிடுவோம். நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நான் வந்து ஒரு நிப்பிள் ஷீல்டு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் அந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். அதை வாங்கிட்டு எனக்கு அது செட் ஆகலை மீன்ஸ் அது மாடல் வேறு. ஆனால் நான் யூஸும் பண்ணல, அப்படியே வச்சுட்டே இருக்கேன். அது தூக்கியும் போட மாட்டேன். ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக தூக்கி போட்டு தான் போகணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அது யூஸே பண்ணல. திருப்பி அதே மாதிரி குப்பை மாதிரி போய் வச்சுட்ருக்கேன். எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் அதுதான், எந்த பொருளை வந்து டிஸ்கார்ட் பண்ணணுமோ அதை வந்து மனசு வரலனாலும் டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அந்த தேவைப்படுற பொருள்னால் வரப்போகிறதே கிடையாது. ஸோ இப்போ நான் கலைச்சி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்துட்ருக்கேன் என்ன தேவையில்லைன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அண்ட் ரொம்ப ரம்மியமான வீடு. இந்த ஃப்ரேமில் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த வீட்டிலலாம் வந்துட்டு பூஜை சாமானில் வந்துட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வச்சுக்கலாம். நான் நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருக்கேன். பூஜை ரூம் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். பட் நிறைய சாமி ஃபோட்டோ, நிறைய பூ அதெல்லாம் எடுக்காமல் என்னோடய வீட்லேயே சம்டைம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் இருக்குது இந்த வீட்டில். ஸோ முன்னாடி இருக்கிற வீடு ஒரு ரூமே வந்து சாமி ரூமா. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும்போது அந்த அந்த ரூம்குள்ளே வந்து சாமியே வராத மாதிரி ரொம்ப கஜாமஜான் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து அப்படி ப்ளைனாக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அது அப்கமிங் வ்ளாக்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 விஷயம் சொல்லிட்டேன்னா, 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவைன்றது டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். பிகாஸ் நமக்கு பார்த்தா எல்லாமே தேவைன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவ்வளோ பொருள் நமக்கு தேவையில்லை. உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம யோசித்து என்ன பொருள் தேவையோ அதை கொண்டு போயிடலாம் அந்த வீட்டுக்கு. இப்போ நம்ம கொண்டு போகும்போதே அளவாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, டைமும் மிச்சம், ப்ளஸ் வீடுமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நமக்குமே வேலை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் யோசித்து இன்றைக்கி வந்து பால் காய்ச்சலாம் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஐடியா தான் இருக்குன்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவோட வ்ளாகில் வந்து வீடு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாகவும் காட்டியிருக்கேன். அண்ட் நான் வியர் பண்ணியிருக்க சாரீ வந்து ரொம்ப சிம்பிள் காட்டன் சாரீ தான். இதுக்காகன்னு சொல்லி நான் வந்து வேறு சாரீஸ்லாம் போட முடியல. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் ஆக்சுவலி கோல்டு தான். எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஜுவல்லரிஸ் தான். அதுலேயுமே கச்சாமுச்சான்னு போடுறக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நார்மலாகவே ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு பாலெல்லாம் காய்ச்சி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து ஆக்சுவலி ஷிஃப்ட் பண்ணி பொருளெல்லாம் கொண்டு போய் வைக்கிறேன். ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். 2 வீட்டிலேருந்துமே போத் அம்மா வீடு வீட்டிலேருந்து நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வ்ளாகில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று என்னென்னா, ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் யோசிங்க என்ன பொருள் வேணாங்கிறது. அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. பாய்.